இம்சை 41. தேவ் தனது நண்பன் ராகவிடம் மித்ராவுக்கு நடந்தது ஆக்சிடென்ட் இல்லை என்றும் அது கொலை முயற்சியாய் இருக்குமோ என்றும் சந்தேகிப்பதாக கூறியதில், ஆக்சிடென்ட் நடந்தப்போ லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்து விசாரிச்சிருப்பாங்களே, என்ன சொன்னாங்க என்று ராகவன் கேட்க, வந்தாங்க. எங்க நடந்தது, எப்படி நடந்தது, நீங்க அந்த நேரத்துல அங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு எல்லாமே விசாரிச்சாங்க. நாங்களும் நடந்த எல்லாத்தையும் சொன்னோம். ஆனா, அப்ப இருந்த பதட்டத்துல நாங்க வேற எத பத்தியும் யோசிக்கல. ஒரு 10 நாள் முன்னாடி தான் லோக்கல் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் கிட்ட விசாரிச்சேன். ஆனா, அவர் இத ஆக்சிடென்ட் தான் சார். அது ஏதோ ஒரு சாதாரண ரோட்ல நடந்ததால சிசிடிவி கேமரா கூட அங்க இல்ல. ஒரே ஒரு வீட்ல மட்டும் இருந்துச்சு. அதுவும் சைடு ஆங்கிள்ல இருந்ததால நம்பர் பார்க்க முடியல. விசாரிச்சிருக்கோம். ஏதாச்சும் தகவல் கிடைச்சா சொல்றோம்னு சொன்னாரு என்றான் தேவ். சரி, அன்னைக்கு அந்த பொண்ணு கூட வேற யார் யாரெல்லாம் இருந்தாங்க? என்னோட தம்பி ஆரவ் மட்டும்தான் இருந்தான். நைட் டைம் ஆக்சிடென்ட் நடந்த டென்ஷன். அதனால அவனாலையும் எந்த டீட்டெயில்ஸையும் நோட் பண்ண முடியல. ஓகே, நீ எங்க ஆக்சிடென்ட் நடந்தது, எத்தனை மணிக்கு நடந்தது, அந்த பொண்ணு மித்ராவோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடு. நான் கூடிய சீக்கிரம் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்றேன் என்றதும் சரி என தலையசைத்த தேவ் அனைத்தும் விவரங்களையும் ராகவனிடம் கொடுத்தான். காலை 9 மணி அளவில் சட்டென தனது விழிகளை திறந்தான் விக்ராந்த். அருகில் ஆடையற்ற மேனியாய் தன்னை அணைத்தவாறு உறங்கிக் கொண்டிருந்தவளை பார்த்ததும் மனது திடுக்கிட்டது. தன் மீதே கோபம் ஏற்பட துவங்க தன் நெற்றியிலேயே அரைந்து கொண்டவன், என்ன பண்ணி வச்சிருக்க விக்ராந்த்? தேவ பழிவாங்க இவளை யூஸ் பண்ணலாம்னு நினைச்சா, இவகிட்ட மயங்கி போய் இப்படி இன்டிமெண்டா இருந்துட்டியே, ச்சே என்று எண்ணியவனுக்கு தன் மீதே தாளாத கோபம் எழுந்தது. அவளை விட்டு விலகியவன் தனது ஆடைகளை அணிந்து கொண்டு தன்னுடைய வில்லாவிற்கு கிளம்பிவிட்டான். வில்லாவிற்குள் நுழைந்தவனுக்கு கோபம் உச்சிக்கு போக கையில் கிடைத்த அனைத்து பொருட்களையும் எடுத்து உடைக்க துவங்கினான். இனிமேலும் இங்க இருக்க வேண்டாம். இப்படியே போனா இவ என்னையே மாத்திடுவா போல. என்ன இருந்தாலும் தேவ் தங்கச்சி தானே. இவ மேல பரிதாபப்பட என்ன இருக்கு? நான் ஒன்னும் அவள ரேப் பண்ணலையே. அவளும் விருப்பப்பட்டு தானே என் கூட இருந்தா. நான் எதுக்கு வருத்தப்படணும் என்று தனது தோள்களை குலுக்கியவன் பிறகு அவசர அவசரமாக கிளம்பி சூரிச் ஏர்போர்ட்டை சென்றடைந்து அங்கிருந்து இந்தியாவிற்கு வந்து கொண்டிருந்தான். மதியம் 1 மணி அளவிலேயே கண் விழித்த ஆருத்ராவிற்கு ஆடையற்ற மேனியாய் தான் இருப்பதைக் கண்டு சட்டென போர்வையை எடுத்து தனது உடலை சுற்றி கொண்டாள். விழிகளால் விக்ராந்தை தேடியவளுக்கு அவன் இல்லாமல் போகவே அவன் வில்லாவிற்கு சென்று விட்டான் போலும் என்று எண்ணியவள் நேற்று இரவு நடந்ததை நினைக்க நினைக்க வெட்கம் பிடுங்கி தின்றது பெண்ணவளுக்கு. குளியலறை சென்று ஷவரை திறந்ததும் அவள் உடல் முழுவதும் கோடலில் ஏற்பட்ட காயங்கள் எரிய துவங்க அதையும் புன்னகையுடனே எதிர்கொண்டவள் குளித்து முடித்து ஆடையை உடுத்தியதும் அடுத்த நொடி விக்ராந்தை தேடி அவனது வில்லாவிற்கு சென்று கொண்டிருந்தாள். போகும் வழியெங்கும் அவனை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்று எண்ணும் போதே வெட்கம் அது அவளை ஆட்கொள்ள உதட்டை கடித்து தன்னை சமன் செய்ய முயன்றவள் அவன் வீட்டின் அருகில் வந்ததும் ஒரு நிமிடம் நின்று மூச்சை நன்றாக இழுத்துவிட்டு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டாள். அவன் வீட்டு அழைப்பு மணியை அழுத்திவிட்டு காத்திருக்க கதவு திறக்கப்படாமல் போகவே மீண்டும் அழுத்தியவள் சில நிமிடம் காத்திருந்துவிட்டு கதவை திறக்க அந்த பூட்டப்படாத கதவு தானாக திறந்து கொண்டது. வீட்டின் உள்ளே அனைத்து பொருட்களும் உடைந்து கிடக்க அவள் மனமோ என்னவோ ஏதோவென்று பதறியபடியே, விக்ரா, விக்ரா, எங்க இருக்க என்று அழைத்தவாறே அவன் அறையை நோக்கி சென்றாள். அறையினுள் சென்றவளுக்கு மேலும் உள்ளம் பதறியது. பொருட்கள் யாவும் களைந்து கபோர்ட் திறந்திருக்க அதன் உள்ளே இருந்த அவனது ஆடைகள் ஒன்று கூட இல்லாமல் வெறுமனே காட்சியளித்தது. அறிவுக்கு புரிந்துவிட்டது என்ன நடந்தது என்று. ஆனால் மனம் அதை ஏற்க மறுத்தது. இல்ல, அப்படி எதுவும் நடந்திருக்காது. அவன் என்னை விட்டு போயிருக்க மாட்டான். நேத்துதானே என்னோட காதலை ஏத்துக்கிட்டான். பதிலுக்கு என்ன காதலிப்பதாவும் சொன்னானே என்று எண்ணியவளுக்கு அழுகை வர ஆரம்பித்தது. மெத்தையில் அமர்ந்தவள் விழிகளில் இருந்து விழிநீர் கன்னம் தாண்டி வழிந்து கொண்டே இருக்க அவள் அதை துடைக்கவும் இல்லை, அந்த இடத்தை விட்டு அசையவும் இல்லை. எந்த ஒரு முடிவையும் தானாக எடுக்க வேண்டாம், அவனிடமே கேட்டுவிடுவோம் என்று எண்ணியவள் திரும்ப திரும்ப அவனின் எண்ணிற்கு அழைக்க அது சுவிட்ச் ஆஃப் என்றே வந்தது. நேரம் கடந்து கொண்டே போக
அவன் நேரில் வரவும் இல்லை, தனக்கு அழைத்து பேசவும் இல்லை என்றதும் புரிந்து கொண்டாள் என்ன நடந்திருக்கும் என்று. கரங்கள் நடுங்கியவாறு, அது உண்மையாக இருக்கவே கூடாது என்று கடவுளை வேண்டியபடியே இந்தியன் ஏர்போர்ட்டில் இமிகிரேஷன் ஆபீசராக பணியாற்றும் தன் நண்பனுக்கு அழைத்தவள். மறுபுறம் அழைப்பு ஏற்பட்டதும், ஹலோ அரவிந்த், எனக்கு ஒரு டீட்டெயில்ஸ் வேணும் என்றாள். என்ன டீட்டெயில்ஸ் வேணும்? உன் குரல் ஏன் ஒரு மாதிரி இருக்கு என்றதும், அத பத்தி நான் அப்புறம் சொல்றேன். இன்னைக்கு சூரிச்ல இருந்து டெல்லி புறப்பட்ட ஃப்ளைட்ல விக்ராந்த்னு யாராவது டிராவல் பண்ணிருக்காங்களான்னு பார்த்து சொல்லு என்றதும், அப்படியெல்லாம் கஸ்டமர் டீட்டெயில்ஸ் சொல்லக்கூடாதுமா, இட்ஸ் இல்லீகல் என்றதும், டேய், இருக்கிற கடுப்புல ஏதாவது சொல்லிட போறேன். உன்னோட கடமை உணர்ச்சியெல்லாம் தள்ளி வச்சுட்டு அப்படி யாராவது டிராவல் பண்ணிருக்காங்களான்னு மட்டும் ஒழுங்கா பார்த்து சொல்லு என்றாள். சரி சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணு, சொல்றேன் என்றவன் சில நிமிடங்களுக்கு பிறகு, ஆமா ஆருத்ரா, இன்னைக்கு மதியம் 12:30 மணிக்கு சூரிச்ல இருந்து கிளம்பின ஃப்ளைட்ல விக்ராந்த்னு ஒருத்தர் இந்தியா வந்திருக்காரு. ஏன், என்னாச்சு என கேட்க, இல்ல ஒன்னும் இல்ல, எனக்கு தெரிஞ்சவர் தான். நான் தான் சென்ட் ஆஃப் பண்றதா இருந்தது. அதுக்குள்ள வேற வேலை வந்ததால போக முடியல. அதான் கன்ஃபார்மா கிளம்பிட்டாரான்னு கேட்டேன் என வாய்க்கு வந்ததை உளறியவள், சரி, நான் அப்புறமா கால் பண்றேன், பை என சட்டென அழைப்பை துண்டித்து விட்டாள். இவ என்ன லூசா? கிளம்பிட்டாரான்னு அவர்கிட்டயே ஒரு கால் பண்ணி கேட்க வேண்டியதுதானே. இதுக்கு போய் எதுக்காக என்ன பார்க்க சொன்னா என்று எண்ணியவன், என்னவோ மழுப்புறா, இருக்கட்டும் பார்த்துக்கலாம் என்றெண்ணியவன் தனது பணியை தொடர ஆரம்பித்தான். இவளுக்கோ என்ன இருந்தாலும் அவனை ஏமாற்றுக்காரனாக நினைக்க மனம் வரவில்லை. மீண்டும் மனம் அவனுக்கு சாதகமாக யோசிக்க ஆரம்பித்தது. ஒருவேளை ஏதாவது எமர்ஜென்சியா கிளம்பி போயிருக்கலாம்ல, கண்டிப்பா அப்படித்தான் இருக்கும். இல்லைன்னா என் விக்ராந்த் கண்டிப்பா என்கிட்ட சொல்லாம போயிருக்க மாட்டான் என்று எண்ணியவள் மீண்டும் அவனுக்கு அழைப்பு விடுக்க, இம்முறை அழைப்பு ஏற்கப்பட்டது. ஹலோ விக்ரா என்றதுமே மறுமுனையில், என்ன ஆரோ, இப்போதான் எழுந்தியா என கூலாக கேட்டான் விக்ராந்த். ஏன் சொல்லாம கூட போயிட்ட? என்ன எமர்ஜென்சியா இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. நான் எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்? வந்த வேலை முடிஞ்சது, அதான் கிளம்பிட்டேன். இ- இ- என்ன சொல்ற நீ என்றாள் தடுமாறியபடியே. உன் அண்ணன் தேவ பழிவாங்க தான் வந்தேன். உன்னை கரெக்ட் பண்ண எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது வருமோ, எவ்வளவு நாள் அங்க இருக்கணுமோன்னு நினைச்சா நீ ஏன் ஈஸியா விழுந்துட்ட? அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி என் கூட நினைச்சு கூட பார்க்கல. காதலிக்கிற மாதிரி நடிக்கத்தான் வந்தேன். பட் தேங்க்ஸ் சாரு, ரொம்ப நல்லா கம்பெனி கொடுத்த. ஐ ரியலி என்ஜாய்ட். தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் இட் சோ ஈஸி. உனக்கும் இதுதான் முதன் முறை போல. எனிவே, நான் வந்த வேலை முடிஞ்சதுப்பா. நடந்த எதையும் மறைக்காம உன் அண்ணன் தேவ்கிட்ட சொல்லிடு, கேட்டு சந்தோஷப்படட்டும். பாய் என்றவன் அழைப்பை துண்டித்துவிட, கேட்டுக்கொண்டிருந்தவளின் இதயம் நொறுங்கி சுக்கு நூறாய் சிதறிப்போனது. சிலை போல அமர்ந்து இருந்தவள் கதறி அழ தயாராக இருந்தாள். இருந்தும் தன்னிடம் ஏதும் விளையாடுகிறானா என்றும் இன்னும் கூட உண்மையை ஏற்க முடியாது சிரமப்பட்டாள். கடைசி வாய்ப்பாக தன் அண்ணன் தேவுக்கு அழைத்து விசாரிக்க எண்ணி கைகள் நடுங்க அவனுக்கு அழைப்பை ஏற்படுத்தினாள். பாவம், உண்மை தெரியும் போது அவள் நிலைதான் என்னவோ. இம்சை 42. விக்ராந்தின் வார்த்தைகள் அனைத்தும் ஊசியாய் தனது இதயத்தை குத்தி கிழிக்க, அதிகபட்ச காதலை வைத்திருந்த ஆருத்ராவால் இன்னமும் கூட அவன் கூறிய வார்த்தைகளை முழுதாக உண்மை என ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நீ என்கிட்ட போய் தானே சொல்ற விக்ராந்த்? என்கிட்ட விளையாடுறியா? ப்ளீஸ் விக்ராந்த், திரும்ப கால் பண்ணி நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன்னு சொல்லிட என்றெல்லாம் நினைத்து ஏங்கியவள் தனது கடைசி நம்பிக்கையாக தேவிற்கு அழைப்பு விடுத்தவளின் கரங்கள் நடுங்கத் துவங்கியது. தனது உணர்வுகளை கட்டுக்குள் கொண்டு வர முயன்றபடியே காத்து கொண்டிருந்தவளின் அழைப்பை ஏற்ற தேவ், ஹலோ ருத்ரா, என்ன அதிசயமா நீயே கால் பண்ணிருக்க என்று மகிழ்ச்சியாக கேட்க, தனது குரலில் எந்த வித்தியாசத்தையும் காட்டிவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்தவள், சும்மாதான் கால் பண்ணினேன்னா. ஏன், என் அண்ணனுக்கு நான் கால் பண்ணக்கூடாதா என்று சாதாரணமாக பேசுவது போல் தன்னை காட்டிக்கொண்டாள். நீ எப்போ வேணாலும் பண்ணலாண்டா, உனக்கில்லாத உரிமையா? சரி சொல்லு, என்ன விஷயம் என்று கேட்ட தேவிடம், அண்ணா, உங்களுக்கு விக்ராந்த்னு யாரையாவது தெரியுமா
என்றாள் ஆருத்ரா. விக்ராந்த் என்ற பெயரை தன் தங்கையின் வாயிலிருந்து கேட்டதும் சற்றே அதிர்ந்தவன், ஏன் கேக்குற ருத்ரா? என்ன திடீர்னு? அவனால உனக்கு ஏதும் பிரச்சனையா? என்றான் பதற்றமாக. இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சில திங்ஸ் வாங்க சூரிச் போயிருந்தேன். அங்க ஷாப்பிங் மால்ல தமிழ் பேசும் ஒருத்தரை பார்த்ததுனால அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன். அவர் பெயர் விக்ராந்த்ன்னும் சென்னையில பிசினஸ் பண்றதாகவும் சொன்னாரு. நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு. அப்போ நம்ம குடும்பத்த பத்தியும் உங்கள பத்தியும் சொன்ன உடனே அவர் முகமே மாறிடுச்சு. உடனே பேச்சு முடிச்சிட்டு கிளம்பி போயிட்டாரு. அதான் உங்களுக்கு அவர தெரியுமா? உங்களுக்கும் அவருக்கும் ஏதும் பிரச்சனையான்னு கேட்டேன் என்றாள். ஆமா ருத்ரா, அவனும் நானும் பிசினஸ் எனிமீஸ் என்றவன் கௌதம் விஷயத்தில் ஆரம்பித்து ஆசிரமத்தை இடிப்பது போன்ற மாதிரி கட்டிடத்தை அவன் பார்சலில் அனுப்பி வைத்தது, பதிலுக்கு அவன் ஃபேக்டரியை தான் இடித்தது வரை கூறி முடித்தான். ஒருவேளை நீ மறுபடியும் அவனை பார்த்தா அவன்கிட்ட பேசுறத சுத்தமா அவாய்ட் பண்ணிடு ருத்ரா. அவன் ரொம்ப மோசமானவன். பிசினஸ்க்காகவும் பழி வாங்கவும் எதை வேணும்னாலும் செய்வான் என்றான் தேவ். ஆருத்ராவிற்கு அனைத்தும் புரிந்துவிட்டது. அப்படியானால் விக்ராந்த் கூறிய அனைத்து விடயங்களும் உண்மைதான் என்பதை உணர்ந்து கொண்டவளுக்கு அழுகை தனது கட்டுப்பாட்டை மீறி வெடிக்க தயாராக இருந்தது. சரிண்ணா, இனி நான் அவனை பார்க்க வேண்டிய நிலை வந்தாலும் கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடுறேன். நான் அப்புறமா கால் பண்றேன் என்றவள் அழைப்பை துண்டித்த அடுத்த நொடி அடக்கி வைத்திருந்த மொத்த அழுகையும் வெடித்து வெளிவர ஆ வென்ற கதறலோடு தன் முகத்தை கரங்களால் அழுந்த பற்றியவள் ஏமாற்றத்தை தாங்க முடியாது நகங்களால் தன் முகத்தை கீறி தன்னை தானே காயப்படுத்திக் கொண்டாள். அவன் தன்னை காதலிப்பதாக எண்ணி இவ்வளவு நேரம் அவன் தொட்ட தனது உடலை ரசித்தவளுக்கு இப்போது அனைத்தும் பொய் என தெரிந்த பின்னர் அவன் தொடுதல் அனைத்தும் அருவருப்பின் உச்சமாக தெரிந்தது. தன் உடல் முழுவதும் அவன் தீண்டிய பாகங்கள் அனைத்தும் அருவருப்பை கொடுக்க பைத்தியம் பிடித்தவளைப் போல விரல் நகங்களால் தன்னைத்தானே காயப்படுத்திக் கொண்டவள் கத்தி கதறி அழத் துவங்கினாள். தலைமுடியை பீய்த்து கொண்டு சித்தம் கலங்கியவள் போல் அழுபவளை தேற்றவும் அங்கு ஆள் இல்லை. உடல் முழுவதும் காயங்கள் எரிச்சலை கொடுக்க வழிந்த கண்ணீரோடு சிகை களைந்து ஆடை கிழிந்து கோபத்தின் உச்சத்தில் விழி மூடி தரையில் பொத்தென அமர்ந்தவள் அப்படியே தரையில் சாய்ந்து விட்டாள். சில நிமிடங்கள் அப்படியே கிடந்தவள் தனது இமைகளை திறக்கையில் விழிகளில் ஓடும் நரம்புகள் கூட சிவந்து இருந்தது. தனது அகன்ற விழிகளை திறந்து பார்த்தவளின் கண் முன்பு தெரிந்தது அவனது புகைப்படம். கம்பீரமான தோற்றத்துடன் சுவற்றில் ஆள் உயர புகைப்படமாய் அவன் நிற்க அவனை பார்க்க பார்க்க தன்னை முட்டாளாக்கியதுதான் நினைவில் வந்தது. எந்த ஒரு விஷயத்துக்கும் ஏன் எப்படின்னு உன்னை நான் எந்த கேள்வியும் கேட்டதில்ல. உன் மேல வச்ச கண்மூடித்தனமான காதல்னால நீ சொன்ன அத்தனத்தையும் அப்படியே நம்பிட்டேன். நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன்ல என்றவள் விரக்தியாக சிரித்து கொண்டாள். விக்ராந்த், உனக்கும் என் அண்ணனுக்கும் இருக்க ஆஃப்டர் ஆல் ஒரு பிசினஸ் பகைக்காகவா என்னோட ஃபீலிங்ஸோட விளையாடின? உன் மேல நான் வச்சிருந்த கண்மூடித்தனமான காதல்னால் தானே இத்தனை நாள் நான் பாதுகாத்து வச்சிருந்த என்னோட பெண்மையை இழந்த. அப்படின்னா உன்னோட கண்ணுல நான் பார்த்த எனக்கான காதல் உண்மை இல்லையா? எல்லாமே நாடகம்தானா என்றவளின் வார்த்தைகளில் தெரிந்தது அத்தனை வழி. சுவிட்சர்லாந்தில் இத்தனை வருடங்களாய் இருந்த போதிலும் இதுவரை இந்திய கலாச்சாரங்களை மீறாதவளாக வாழ்ந்து கொண்டிருந்தவளுக்கு திருமணத்திற்கு முன்பே தன்னை அவனிடம் இழந்தது எத்தனை பெரிய தவறு என்பது நன்றாக புத்திக்கு உரைத்தது. இதுவே திருமணத்திற்கு பிறகுதான் எல்லாம் என்று நான் பிடிவாதமாக மறுத்திருந்தால் இன்று நான் இப்படி என்னை தொலைத்து நின்றிருக்க மாட்டேனே. ஏமாற்றும் நோக்கில் வந்தவன் என்னை திருமணம் செய்திருக்கவும் மாட்டான். என் நிலையும் இப்படி ஆகியிருக்காது என்றெண்ணியவள் மிகவும் தாமதமாக தனது தவறை உணர்ந்து கொண்டாள். எவ்வளவு நேரம் சுவற்றில் மாட்டிய அவனது புகைப்படத்தை வெறித்தவாறு அமர்ந்திருந்தாளோ. பகல் முடிந்து இரவும் தொடங்கியிருந்தது. விழிகளில் வழிந்த நீரை துடைத்து கொண்டவள், இனி உனக்காக என்னோட கண்ணில இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராது. அதுக்கு நீ தகுதியானவனும் இல்ல. நீ என்னோட உடம்ப அடைஞ்சதுனால எல்லாமே முடிஞ்சதுன்னு நினைச்சிட்டியா? இனிமேதான் உனக்கு எல்லாமே ஆரம்பிக்கும். வெயிட் அண்ட் சீ மிஸ்டர் விக்ராந்த் என்றவள் தானாக எழுந்து தனது வில்லாவிற்கு சென்றிருந்தாள்.
பணியாட்கள் தனது வேலையை முடித்து கிளம்பியிருந்ததால் வீடே அமைதியாய் இருக்க அவனுக்காக கதறி அழுத அவள் மனம் இப்போது இரும்பாக இறுகி போய் இருந்தது. தேவ் தனது அலுவலக வேலைகளை முடித்துக்கொண்டு தனது வீட்டிற்கு சென்றவன் அனைவரும் வீட்டின் தோட்டத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பதை கண்டதும் தானும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டான். வாப்பா தேவ், வேலை முடிஞ்சுதா என அவன் தந்தை ஆதித்யன் கேட்க, முடிஞ்சுதுப்பா என்றவனுக்கு ஏனோ ஆருத்ராவின் நினைவாகவே இருந்தது. மாம், நம்ம ருத்ராவுக்கு தான் லாஸ்ட் மந்தோட எக்ஸாம் முடிஞ்சிடுச்சே, அவளை இனி இங்கே வர சொல்லிடுவோமா? நானா வேண்டாம்னு சொல்றேன் தேவ். எனக்கும் அவ என் கூடவே இருந்தா சந்தோஷந்தான். நான் அங்கிருந்து வரும்போதே ருத்ரா கிட்ட பேசி அவளையும் கூட்டிட்டு வந்துடணும்னு தான் நினைச்சேன். பட் திடீர்னு வந்ததுனால அவளை கூப்பிட்டு வர முடியல. சரிம்மா, நான் அவகிட்ட பேசுறேன். இனிமே ருத்ரா நம்ம கூடவே இருக்கட்டும் என்றவன் திரும்பும் போது அமைதியாக அமர்ந்திருக்கும் மித்ரா கண்ணில் பட்டதும் மனம் ஏனோ பாரமானது. எப்போதும் சேட்டை செய்யும் குறும்புக்கார பெண்ணாக இருப்பவள் இப்போது அமைதியாக ஓரிடத்தில் அமர்ந்திருப்பது அவனுக்கே வருத்தமாக இருந்தது. பெருமூச்சொன்றை இழுத்து விட்டவன், கூடிய சீக்கிரம் எல்லாமே பழைய நிலைக்கு திரும்பிவிடும் என்று மனதை தேற்றிக்கொண்டான். இங்கு விக்ராந்த் தனது வீட்டினை அடைந்தவன் ஏதோ தேவை பெரிய அளவில் பழிவாங்கிய திருப்தியில் இருந்தான். எப்படியோ இந்நேரம் ஆருத்ரா தேவ்கிட்ட என்னை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாள்ல. என்கிட்ட ஏமாந்து போயிட்டதா கதறி அழுதுருப்பா. ஒரே தங்கச்சியாச்சே, தேவ் மனசு எப்படி தாங்கும்? இந்நேரம் மொத்தமா உடைஞ்சு போயிருப்பான். ஹம், ஐயோ பாவம் என்று உச்சி கொட்டியவன் இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பான்? ஒரு ஓரமா உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பானா? இல்ல விக்ராந்த் உன்னை சும்மா விடமாட்டேன்டான்னு வீரவசனம் பேசிட்டு துப்பாக்கிய தூக்கிட்டு இங்க வரப்போறானா என்று கற்பனை செய்து பார்த்தவனுக்கு தேவை நினைத்து சிரிப்பு வந்தது. வரட்டும் வரட்டும், அவனோட அந்த முகத்துல தோத்து போன வழிய பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு. அட, சீக்கிரம் வா தேவ், எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்றது என்று நக்கலாக சிரித்து கொண்டான் விக்ராந்த். அவனுடைய மனதில் ஆருத்ராவை ஏமாற்றிவிட்டோம் என்ற குற்ற உணர்வு துளியும் இல்லை. தேவை பழிவாங்கிவிட்டோம் என்ற பெருமிதமே பெரிதாக இருந்தது.